ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் AI3012 ப்ரெசிஷன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா AI3012 ப்ரெசிஷன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். ரெட் கலரில் போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக படிச்சிருங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் ஃபார் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. டூல்ஸ் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு இது பிக் கொஸ்டின்ல 15 மார்க்காக கூட கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த GIS கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபார்ம் மிஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. GIS நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. GPS கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் GPS பொசிஷனிங் சிஸ்டம் ஃபார் ப்ரெசிஷன் ஃபார்மிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் யூஸ்ட் இன் ப்ரெசிஷன் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் ஒரு 3 சென்சார்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மாய்ஸ்டர் சென்சர், டெம்பரேச்சர் சென்சர், அதே மாதிரி கேஸ் சென்சார் இது கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் எல்லா சென்சார்ஸுமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவேட்டர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் DC மோட்டார்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மைக்ரோ கண்ட்ரோலரில் உங்களுக்கு பிக் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ராஸ்பெரி பை கேட்கலாம். சம்டைம்ஸ் அட்ரினோவும் கேட்பாங்க. இந்த ராஸ்பெரி பை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக் இன்புட் சர்க்யூட்ஸ் அண்ட் சிக்னல் கண்டிஷனிங் சிஸ்டம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 2 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் அண்ட் டைப்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சென்சார்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக்சுவேட்டர்லாம் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கூட படிச்சு வச்சுக்கோங்க. ஆம்பிளிஃபயர்ஸும் கேட்கலாம், ஃபில்டர்ஸும் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. PLC ரொம்ப முக்கியம். அட்ரினோ ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு DC மோட்டார்னா என்னன்னு கேட்கலாம். லீனியர் ஆக்சுவேட்டர் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் சம்டைம்ஸ் பிக் கொஸ்டின்ல கேட்கலாம். ஸோ சென்சார்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். உங்களுக்கு பிக் கொஸ்டின்லேயும் வரும், 2 மார்க்லேயும் வரும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் நான் கொடுத்துருக்க எல்லோ கலர் செட் பண்ணியிருக்க டாபிக்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. IR சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரேடார் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேப் பேஸ்டு சிஸ்டம் ரொம்ப முக்கியமான ஒன்று. காம்பினேஷன் மேப் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம் இது வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளான்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹார்வெஸ்டிங் எக்யூப்மெண்ட் இது கேட்கலாம். அதே மாதிரி ஸ்ட்ரா பெய்லர் அண்ட் ஸ்ட்ரா சோப்பர் கம் ஸ்ப்ரெட்டர் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரெசிஷன் ஃபார்மிங் என்னக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அதோட காம்பனன்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டென்ட்ஸும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரியல் டைம் சிஸ்டம்னா கூட என்னன்னு கேட்கலாம். பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரெசிஷன் டிலேஜ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது கேட்பாங்க. ஸ்ப்ரேயர்னா என்னன்னு கேட்கலாம். கம்பைன் ஹார்வெஸ்டர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைட் ஸ்பெசிஃபிக் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டெசிஷன் மேக்கிங் ஃபார் சைட் ஸ்பெசிஃபிக் மேனேஜ்மெண்ட் இது 15 மார்க்கில் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எல்டு மானிட்டரிங் அண்ட் மேப்பிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்ரோ கெமிக்கல்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஃபெர்டிலைசர் மேனேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டேட்டா சோர்சஸ்னால என்னன்னு கேட்கலாம். வீட்ஸ் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. சாயில் சாம்பிளிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாயில் சாம்பிளிங் அண்ட் அனாலிசிஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரெயின் குவாலிட்டிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேப்பிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இன்ஃபைல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோபோட்டிக்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் அன்மேனடு அக்ரிகல்ச்சரல் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த அட்டானமஸ் கிரவுண்ட் வெஹிக்கிள் ரொம்ப முக்கியம். 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் UAV ட்ரோன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபுட் குவாலிட்டி மானிட்டரிங் இது ரொம்ப முக்கியம். யூனிட் 5 பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் UAV ட்ரோன்ஸ் யூஸ் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட அப்ளிகேஷன்ஸும் பார்த்துக்கோங்க, டைப்ஸும் பார்த்துக்கோங்க. இந்த UAV ட்ரோன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குற சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. UAV ட்ரோன்னா கூட என்னன்னு கேட்கலாம். UAVனா கூட என்னன்னு கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. IoT ரொம்ப முக்கியமான ஒன்று. IoTயோட டைப்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கிராப் இன்சூரன்ஸ்னா கூட என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ரெட் கலரில் போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டா மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.